அதுதான் பிரபஞ்ச சக்தி நமக்காக ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறது. இது உயிருள்ள ஒரு இண்டிவிஜுவலான பேரறிவு படைத்த இந்த ஒரு துகள் இது மாதிரி இருக்கிற பல துகள்களை உங்களுடைய குறிப்பிட்ட தாட்டுக்கு தகுந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடியும். இப்படி சொல்கிறேனே, ஒரு குறிப்பிட்ட வேலையை நீங்கள் முடிக்கணும், ஒரு குறிப்பிட்ட வேலை நடக்கணும் உங்களுக்கு. அப்போது இந்த உலகத்திலேயே பல திறமை படைத்தவர்கள், சக்தி படைத்தவர்கள், ஒருத்தங்கிட்ட நிறைய பணம் இருக்கும், இன்னொருத்தங்கிட்ட மிகப்பெரிய திறமை இருக்கும், இன்னொருத்தங்கிட்ட மிகப்பெரிய செயல்திறன் இருக்கும், இன்னொருத்தங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 பேர் எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தங்களும் ஸ்பெஷலைஸ்டு விஷயம், ஒவ்வொருத்தங்கிட்டையும் எக்ஸ்ட்ரீமான ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த 10 பேருமே உங்கள் வேலைக்காரங்க. அந்த 10 பேரையும் நீங்கள் கூப்பிட்டு, இதுதான்ப்பா வேலை, இந்த வேலையை நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது அந்த 10 பேரும் ஒரே மாதிரி, ஒரே எண்ணத்தோட, ஒரே நோக்கத்தோட அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்னென்ன வேலையை செய்யணும்னு பிரித்து நீங்கள் சொன்ன அந்த வேலையை செஞ்சால் எப்படி இருக்கும்? கனக்கச்சிதமாக இருக்கும். அதுதான் பிரபஞ்ச சக்தி நமக்காக ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறது. இது எப்படிங்க செய்ய வைக்கிறது? எனக்கு சாதனை நீங்கள் கேட்கும்போது சூப்பராக இருக்குங்க. நான் எங்கேயோ போயிட்டேன், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு கூட எனக்கு ஞாபகம் மறந்துடுச்சு, நான் எங்கேயோ போயிட்டேன். இது எப்படிங்க நான் செயல்படுத்துறது? ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இதை செயல்படுத்தவே வேண்டாம். இது நடந்துக்கிட்டு இருக்கு, நேற்றுக்கு நடந்துச்சு, இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு, நாளைக்கு நடக்கும். இது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நடக்கும். ஒரே விஷயம், அது உங்களுக்கு சாதகமாக நடக்கணும். அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக தான் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனு, டெக்னிக்கு, மேனிஃபெஸ்டேஷன்னு தேடிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு நீங்கள் மெனக்கெடவே வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், ஃபோக்கஸ்டு தாட். உள்ளுக்குள்ளே உண்மையாகவே நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் இருக்கணும். ஃபோக்கஸ்டு தாட்டுனா என்ன? உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு நிறையா பணம் வேணும்னு நினைக்கிறேன், உள்ளுக்குள்ளே என்ன இருக்கு? விரக்தி, பயம், குழப்பம், நம்பிக்கையின்மை. இங்கே என்ன கேட்குறேன்? நான் இங்கே நல்லா அந்நியன் மாதிரி, இங்கே இருக்கும்போது அம்பியாக இருக்கேன், இங்கே அந்நியனாக மாறிடுறேன். அஃபர்மேஷன் சொல்லும்போது பிரபஞ்சம் எனக்கு தேவையான பணத்தை கொடுக்கிறது, உள்ளுக்குள்ளே அந்நியன். இதை நீங்கள் உடைக்கணும், இதை நீங்கள் மாற்றணும், இதை புரிஞ்சுக்கணும். இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது.